விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது. 2 சனியும் இருக்க மாதிரி. ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போல் செயல்படுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இப்போ சனியும் அந்த வீட்டிலே இருக்கார். அதனால் கேட்கவே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது. 2 சனி ஒரே இடத்துல இருந்து அர்த்தாஷ்டமத்தை நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஒன்றே அப்படின்னா, குருவின் பார்வை ராகுவும் சனியின் மேலே விழுறது. அதனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வேறு நீச்சப்பட்டு போகிறோம். அதனால் மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அமையும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 3மே அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறதும், உங்களுடைய குல குருமார்கள் இல்லைன்னா உங்களுடைய கோவிலில் குரு பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றதும், அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சன்னதிக்கு ரெகுலராக போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வைகாசி விஸ்வாவசு வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போமேனால், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் புதிய கடன் அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் 6, 7, 8ன்னு 3 இடத்துல போகிறார். இந்த காலத்தில் அதாவது 16ஆம் தேதி 16/5/2025 அன்றைக்கே 6ஆவது இடத்துலேருந்து 7ஆவது இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்